வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்த சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் ரூபாய் 1,61,00,000 மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 4 வருடமாக ஜன்னல் வழியாகவே உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் ஒரே ஒரு வீல் சேர் மட்டும் கொடுங்கள் என அமைச்சர் தொகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி இளம் பெண் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வெளியிட்டுள்ள வீடியோ பலரது நெஞ்சையும் உருக்கியுள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பாராத வகையில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடித்துள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி திறக்கப்படும் தங்கும் விடுதிகளை தடை செய்ய வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு வலியுறுத்தியுள்ளார். போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்த சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் ரூபாய் 1,61,00,000 மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தர்மலிங்கம் பெங்களூருவில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இவர் தான் சம்பாதித்த பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய விரும்பினார். அதன்படி ரூபாய் 1,60,00,000 ஆன்லைன் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தார். அந்த தொகையை திரும்ப பெற முயற்சித்த போது முடியவில்லை. இதனால் தான் போலியான பங்கு சந்தையில் முதலீடு செய்தது ஏமாந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 4 வருடமாக ஜன்னல் வழியாகவே உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் ஒரே ஒரு வீல் சேர் மட்டும் கொடுங்கள் என அமைச்சர் தொகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி இளம்பெண் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வெளியிட்டுள்ள வீடியோ பலரது நெஞ்சையும் உருக்கியுள்ளது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் தேனி ஜெயக்குமார். இவர் மங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் சமூக நலத்துறை அமைச்சராகவும் உள்ளார். இவரது தொகுதிக்குட்பட்ட உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி பட்டதாரி பெண் அம்பிகை, 22 வயது. தந்தையை இழந்த இவர் அம்மா ஆனந்தியுடன் வசித்து வருகிறார். அம்மாவின் உதவியுடன் தனியார் கல்லூரியில் பிகாம் படித்துள்ள அம்பிகை கடந்த 4 வருடமாக வேலைவாய்ப்பு எதுவும் கிடைக்காததால் வீட்டிலேயே முடங்கியுள்ளார். இந்த நிலையில் மாற்றுத்திறனாளி அம்பிகை உதவி கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் படித்து முடித்துவிட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் கடந்த 4 வருடங்களாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பதாகவும் ஜன்னல் வழியாக மட்டுமே இந்த உலகத்தை பார்த்து வருகிறேன் என உருக்கமாக தெரிவித்துள்ளார். மேலும் கை கால்கள் செயல் இழந்துவிட்டதால் சமூக நலத்துறையில் வீல் சேர் கேட்டு விண்ணப்பித்ததாகவும் அதனை தராமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுவை அரசு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் உருக்கமாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் தொகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி பட்டதாரி பெண் வீல் சேர் கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ பலரது நெஞ்சத்தையும் உருக்கியுள்ளது. சுத்தமா வராது, பலவீனமே இல்லை. வீல் சேர் தள்ளிட்டு போற அளவுக்கு எனக்கு சுத்தமா பலன் இல்லை. எனக்கு எலக்ட்ரிக் வீல் சேர் இருந்தால் ரொம்ப உதவியா இருக்கும். பிகாம் சிஏ வர நான் படிச்சிருக்கேன். ஐயா எனக்கு எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமைத்து தருங்க ஐயா. ஐயா நான் ரொம்ப வேண்டி கேட்குறேன். ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியெல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு. ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா வேண்டி கேட்குறேன். எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடுங்க. இந்த ஜன்னல் ஓரமாக தான் ரொம்ப வருஷமா நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வெளியே ஏதாச்சும் பார்க்கணும்னா இது மூலியமா தான் பார்க்குறேன். எனக்கு வெளியே போகணும்னு ஆசையாக இருக்கு ஐயா. எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா. ஒரு உறவினராக நினச்சி எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பாராத வகையில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடித்துள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ், பாஜக, அதிமுக இடையே மும்முனை போட்டி நிலவுவதாக கூறப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகள் அதை பொய்யாக்கியுள்ளது. காங்கிரஸ், பாஜக இடையேதான் போட்டியிருந்த நிலையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதே வேளையில் யாரும் எதிர்பாராத வகையில் சீமானின் நாம் தமிழர் கட்சி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. அந்த கட்சிக்கு இதுவரை இல்லாத வகையில் 25,000 அதிகமான வாக்குகள் கிடைத்துள்ளன. புதுச்சேரி நகர பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி திறக்கப்படும் தங்கும் விடுதிகளை தடை செய்ய வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ள புகார் மனுவில் உருளையன்பேட்டை தொகுதியில் பல தெருக்களில் திடீர் என்று தங்கும் விடுதிகள் அதிக அளவில் திறக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட தங்கும் விடுதிகள் போதுமான அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி திறக்கப்படுவதால் அங்கு தங்கும் நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. அதே நேரத்தில் அக்கம் பக்கம் குடியிருப்புகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதுடன்
பெரும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். மேலும் பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் இப்படிப்பட்ட தங்கும் விடுதிகள் அதிக அளவில் தொடங்கப்படுவதால் அங்கு தங்கும் வெளிநபர்கள் குடி மற்றும் கஞ்சா போதையில் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இதனால் பொதுமக்களுக்கும் அங்கு தங்கும் நபர்களுக்கும் விடுதி நடத்துவோருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு சட்ட ஒழுங்கு சீர்கெடுகிறது. ஆகையால் நகர பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் தங்கும் விடுதிகளை தடை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் புதியதாக தொடங்கவிருக்கும் தங்கும் விடுதிகளை ஆய்வு செய்து அனுமதி வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 26 வேட்பாளர்களில் 74 பேர் டெபாசிட் இழந்துள்ளனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் 26 வேட்பாளர் களமிறங்கினர். தேசிய கட்சியான பாஜக, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், மாநில கட்சிகளான அதிமுக, நாம் தமிழர், சுசி கம்யூனிஸ்ட், ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சிகளை தவிர மற்ற 19 பேர் சுயேட்சைகளாக போட்டியிட்டனர். இவர்களில் காங்கிரஸ், பாஜகவை தவிர அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகவும் டெபாசிட் இழந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்குகள் பெற்று வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. மற்றபடி சுயேட்சைகள் அனைத்தும் மிக சொற்ப எண்ணிக்கையில் மட்டுமே வாக்குகள் பெற்றுள்ளன. மொத்தம் 24 வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகளில் 1/6 பங்கு வாக்குகளை டெபாசிட் வாங்க களம் கண்ட வேட்பாளர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் பாஜக வேட்பாளரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். இதனையடுத்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீதும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது மக்கள் பணியிலும் மாநில வளர்ச்சியிலும் உங்களின் பேராதரவுடன் தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, எனக்காக தேர்தல் பணியாற்றிய முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் 8ஆம் தேதி தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகம் மார்க்கே மற்றும் 7ஆம் நீதிமன்ற வளாகங்களில் வரும் 8ஆம் தேதி காலை 10 மணிக்கு தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் சமாதானமான கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள், உரிமையியல் சிவில் வழக்குகள், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள், சிவில் வழக்குகள் மற்றும் வங்கிக் கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள வழக்குகளும் நேரடி வழக்குகளும் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட உள்ளது. தங்கள் வழக்குகளை சமாதானமான முறையில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நுண்கலை, நிகழ்கலை படிப்புகளுக்கு சென்டாக்கில் விண்ணப்பிக்க ஜூன் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய பணியாளர் பொது குறைகள் மற்றும் ஓய்வூதியம் அமைச்சகம் உத்தரவுப்படி திறமையான விளையாட்டு வீரர்கள் பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு சலுகைகளை பெறுவதற்கான தகுதியான விளையாட்டுத் துறைகளின் பட்டியலுக்கான அரசாணையை தலைமை செயலகம் வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் 65 விளையாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டுத் துறையை சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிக்க போதுமான நேரத்தை வழங்கவும், ஏற்கனவே பதிவு செய்துள்ள விண்ணப்பதாரர்களின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கவும், வருவாய் சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாகவும் இளநிலை, நுண்கலை மற்றும் நிகழ்கலை படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வீழ்த்தி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி தலைமையில் காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் லாஸ்பேட்டை வாக்கு எண்ணும் மையம் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி மகளிர் அணி தலைவர் சரஸ்வதி உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அடுத்த ஓதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தில் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்த சாப்ட்வேர் என்ஜினியரிடம் ரூபாய் 1 கோடியே 61 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 4 வருடமாக ஜன்னல் வழியாகவே உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் ஒரே ஒரு வீல் சேர் மட்டும் கொடுங்கள் என அமைச்சர் தொகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி இளம் பெண் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வெளியிட்டுள்ள வீடியோ பலரது நெஞ்சையும் உருக்கியுள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பாராத வகையில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடித்துள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி திறக்கப்படும் தங்கும் விடுதிகளை தடை செய்ய வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.